ஆ சிம்கோல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சிம்கோனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூட்டுறவு துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேருக்கு ரிலீஸ் ஆனதே தெரியாது. சப்போஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் வந்து சேரும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். வாங்க போலாம். நான் வந்து ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் நான் ஓப்பன் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தான் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா, நீங்க தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்ப டீட்டெயில்டா என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எத்தனை வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 52 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 52 வேக்கன்சி ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆ இதுல வந்துட்டு லாஸ்ட் டேட் டூ அப்ளிகேஷன் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21/20/26 குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 4 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்னு குடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸ் குடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸ்ல இதுதான் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. நீங்க ஜென்ரலா இருக்கீங்கன்னா 22-36, ஓபிசி 22-39, எஸ்சி, எஸ்டி 22-41. கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க ஜென்ரல்னா 21-30 இயர்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணா, ஓபிசி 21-33, எஸ்சி, எஸ்டி 21-35. ஏஜ் ரிலாக்சேஷன் ஸோ அவங்களோட நார்ம்ஸுக்கு கீழ ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஜாப் வேக்கன்சி. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 12 போஸ்ட் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். சேலரி பார்த்தீங்கன்னா 7,200 to 28,200 வரைக்கும் போறாங்க. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அதே தான். எனி டிகிரி இல்ல எனி டிப்ளோமா முடிச்சிருந்தாலே போதும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 6,200லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 26,200 ரூபீஸ் வரைக்கும் போறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் 10 குடுத்துருக்காங்க. கிளர்க்குக்கு வந்து 12th பாஸ் இல்ல எனி டிப்ளோமா 5,200லேருந்து 20,200 ரூபீஸ். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10th பாஸ் ஐடிஐ இல்ல 12th பாஸ். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட் 5,200 to 20,200 குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். இந்த அப்ளிகன்ட் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்றீங்களோ, ஃப்ரம் தி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி மினிமம் 60% ஆச்சும் மார்க் எடுத்திருக்கணும். இன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து அவங்களோட நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் கீழ தான் பே பண்ணுவாங்க. புரொபேஷன் பீரியட் வந்து 365 ஒர்க்கிங் டேஸ் குடுத்துருக்காங்க. அந்த 365 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் இதுதான் உங்களோட சேலரி. அ நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ முடிச்சு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, செலக்ட் ஆயிட்டு நீங்க ஜாயின் பண்ணதுலேருந்து 365 டேஸ் ஒர்க்கிங் டே வந்து உங்கள வந்து புரொபேஷன் பீரியட்ல வச்சிருப்பாங்க. அது மாதிரி புரொபேஷன் பீரியட்ல இருக்கமச்ச சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 14,000 சேலரி, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கிளர்க்குக்கு 12,000 சேலரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 10,500 ரூபீஸ் குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர்ல 3 டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 3 ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பெர்சனல் இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்னா நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெர்சனல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் 30 மார்க்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் 25 மார்க்ஸு அண்ட் சயன்ஸ் 25 மார்க்ஸு அண்ட் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20 மார்க்ஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 100 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் 30 மினிட்ஸ் குடுத்துருக்காங்க. புரொபேஷன் அண்ட் ட்ரெய்னிங். அதாவது நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 இயர் வந்து உங்கள புரொபேஷன்ல தான் வச்சிருப்பாங்க. அது 365 ஒர்க்கிங் டேஸ். ட்ரெய்னிங் வந்து வில் பி இம்பார்ட்டன்ட் டூ தி செலக்டட் யார் செலக்ட் ஆகுறாங்களோ, அந்த பிரிஸ்கிரைப்டு டிபார்ட்மெண்ட்ல தான் ட்ரெய்னிங் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் யூஆருக்கு வந்து அன்ரிசர்வ்ட் அண்ட் ஓபிசிக்குலாம் நீங்க 500 பே பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் நீங்க எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்கன்னா ₹250 பே பண்ணா போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டாங்க. இந்த ப்ரொசீஜர் பேமெண்ட் எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர் குடுத்து வச்சிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கவுண்ட் நம்பர், அக்கவுண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, அதே மாரி ஆக்சிஸ் பேங்க் மூலியமா இந்தியன் பேங்க் நம்பர் இது. ஆக்சிஸ் பேங்க்னா, ஆக்சிஸ் பேங்க்கு ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த ஒரிஜினல் ரெசிப்ட் ஆர் சலான் ஷுட் பி அட்டாச்ட் வித் தி அப்ளிகேஷன். இது வந்து நீங்க ஆன்லைன்ல
அப்ளை பண்ண முடியாது. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு, அந்த ஒரிஜினல் ரிசிப்ட்ட வந்து நீங்க அந்த அப்ளிகேஷன் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ அப்ளை அப்படின்னு சொல்றது வந்து, அந்த அம் அப்ளிகேஷன வந்து நீங்க டைரக்ட்டாவோ, போஸ்ட் மூலியமாவோ, இல்ல கொரியர் மூலியமாவது இந்த 20/1 அதாவது 20த் ஜான் 2026க்குள்ள நீங்க இங்க அனுப்பியிருக்கணும். ஸோ அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, நம்பர் 35, ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோட், நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வேலூர். டாக்குமெண்ட் என்னென்னலாம் நீங்க என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றத குடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பாதீங்க. அது அவங்களே கிளியரா கால் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட அனுப்பாதீங்க, அனுப்பாதீங்க, அனுப்பாதீங்க. இது என்னோட ஒரு சின்ன சஜஷன். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி, டிப்ளமா சர்டிஃபிகேட், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு சர்டிஃபிகேட், ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, இப்போ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி அப்ளிகண்ட். அப்ளிகண்ட்டோட அப்ளிகண்ட் அப்ளிகேஷன் வந்து இந்த வெப் பேஜ்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டு, அந்த ஃபார்ம்ஸுக்கான ஃபார்மாலிட்டீஸ் என்னென்னன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஈச் அப்ளிகண்ட் கேன் அப்ளை ஒன்லி போஸ்ட் அதர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். நீங்க வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன் மூலியமா நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். ஒன் எலிமெண்ட்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாம இன்னொரு அப்ளிகேஷன அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபில்ட் அப்ளிகேஷன் ஷுட் பி அட்டாச்ட் வித் 24x10 சென்டிமீட்டர் போஸ்ட் கவர்ல ₹55 வொர்த் உள்ள ஸ்டாம்ப பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து மார்க் ஷீட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்தது வந்து ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஜென்ரலான விஷயம் தான் குடுத்துருக்காங்க. இத ஒண்ணு ஒண்ணா படிச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ் இன்ஃபர்மேஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ்க்கு வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, கல்ச்சர், ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டா நடந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஆப்டிட்யூட், மென்டல் எபிலிட்டி, கன்வர்ஷன் ஆன் இன்ஃபர்மேஷன், டேட்டா கலெக்ஷன், காம்ப்ளிகேஷன், பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, ஹையர் காமன் ஃபேக்டர். நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜெனரல் சயின்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டா கேட்பாங்க. அந்த சிலபஸ் என்னென்ன கேட்போம் அப்படின்னு சொல்றத குடுத்து வச்சிருக்காங்க. கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல கோஆப்பரேட்டிவ் லா என்னது? கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா என்னது? பீனஸ் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் என்ன நடந்திருக்கு? எவல்யூஷன் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் இது மாதிரி சொல்ற நியூ எக்கானமில கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் லிங்க்ல இங்க போனீங்கன்னா குடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளிகேஷன நீங்க டவுன்லோட் பண்ணிடணும். இந்த ஜாப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இங்க இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஒண்ணு ஒண்ணா ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்க? டேட் ஆஃப் பர்த் என்ன? வெதர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்சேஷன் தேவைப்படுதா? ஜெண்டர், அப்பா நேமு, அம்மா நேமு, உங்க பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், கான்டாக்ட் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் ஸ்டடி என்னது, உங்க சிட்டிசன்ஷிப், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள்ட்ட இந்த ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அந்த டிக்ளரேஷனையும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகண்ட். ஏற்கனவே நான் சொன்னது தான். நீங்க உங்களோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்றது மட்டும் இல்லாது, இது எல்லாமே பிளாக் ஆர் ப்ளூ பென்ல நீங்க ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஓபிசி, அன்ரிசர்வ்ட், ஜெனரலுக்கு வந்து ₹500 வாங்குறாங்க. எஸ்சி, எஸ்டிக்கு ₹250 பே பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட் இருந்தா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எந்த டைம்க்குள்ள வந்து சேரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,